ஹாய் ஹலோ நண்பர்களே, நான் தான் நான் லலிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பையன் வந்து இன்னைக்கு ஊருக்கு போகிறான். சும்மா ஏதாவது கலாய்க்கலாம். நான் ராகுலே, என்ன பண்ணுற? படம் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். என்ன படத்துக்கு? சும்மா தான் படம். எத்தனை தடவை படம் டிக்கெட் புக் பண்ணுவீங்க? எங்களுக்கு அதான் மாதிரி வேலை. பாருங்க நண்பர்களே, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான். இங்கே பாரு, மூஞ்சை காட்டிங்கவா. என்ன படம் டிக்கெட் புக் பண்ற? நான் சும்மா பாப்பேன். எல்லாம் மொய் வைக்கிறதுக்குனே இருக்குறீங்க. நண்பர்களே, துரை வந்து இன்னைக்கு எல்லாம் நியூ இயருக்கு வந்து 4 நாள் இங்கே ஆடிட்டாரு. இப்போ வந்து திருச்சி கிளம்பிட்டாரு. நானும் அவங்க கூட சேர்ந்து போயிட்டு கொஞ்சம் வேலை இருக்குது அம்மா வீட்டில், எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவேன். மைசன், நண்பர்களுக்கு வந்து பாய் சொல்லு. பாய் நண்பர்களே, பாய். இதில் என்ன, நாங்கள் கோயம்பேட்டில் என்னமோ பஸ்ஸு கிடையாதான். பஸ்ஸு வந்து என்ன கூடுவாஞ்செடியிட தான் என்னமோ பஸ் ஏறணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு அதை பற்றி தெரியல. சரி, இருந்தாலும் இன்னைக்கு இப்போ பொங்கல் வரைக்கும் வந்து கோயம்பேட்டில் தான் பஸ் இருக்குங்கிறாங்க. சரி, போய் பார்ப்போம் என்ன ஏதுன்னு. பஸ் இருந்தால் கோயம்பேட்டில் ஏறுறது, பஸ் இல்லைன்னா இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி கூடுவாஞ்சேரிக்கு தான் போய் பஸ் ஏறணும். மொத்தம் நாங்கள் நைட்டுக்குள்ளே வீடு போய் சேரணும். இன்றைக்கி பயண வீடியோ தான் இன்றைக்கி வந்து நான் வந்து எடுக்க போகிறேன். ஓகேங்களா மைசன், கிளம்பலாமா? போலாமா? ஓகே நண்பர்களே, கிளம்புறோம். ராகுல், தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாமே எடுத்து வச்சிட்டியா? அப்புறம் அங்கே ஊருக்கு போயிட்டு அம்மா என்னோட பனியனை காணா, என்னோட ஜட்டியை காணாலாம் எனக்கு குறை சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? ஓகே, பேக்லாம் எடு பார்க்கலாம். போகலாமா? போகலாம். பார்த்து ஓகே, பாய் பாய் பாய். அப்புறம் இன்னொரு பேக் யார் தூக்குவா? இதுக்கு ஒரு ஆள் வருமா? பார்த்தீங்களா, இவன் வந்து ஒரு பேக் தான் தூக்குவானா. இந்த பேக்லாம் நாங்கள் எடுத்துக்கணுமா? நண்பர்களே, இங்கே பாருங்கள் எவ்வளோ பேக் இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இந்த பேகு, அப்புறம் இந்த பேக்கை வேற எடுத்துக்கணும். இவர் வந்து அப்படி ஜாலியாக ஒரு பேகை மட்டும் தூக்கிட்டு கிளம்பிடுவார். நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படணும். எல்லா பேக்கையும் எடுத்துக்கடா. எடுத்துட்டியா? ஓகே நண்பர்கள், பாய் சொல்லிடு. பாய் நண்பர்களே, தேங்க்யூ ஸோ மச். 50,000 சப்ஸ்கிரைபர் நம்ம கொடுத்துருக்காங்க. போலாமா? போகலாம். ஓகே, நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஓகேங்களா, நாங்கள் போயிட்டு வரோம். 4 நாள் நல்லா இருந்தான் என் பையன் என் கூடவே. வந்து ஊரில் தான் கூட போகிறேன். இருந்தாலும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும் ஊருக்கு நான் போயிட்டு வந்து. ஓகே, பாய் பாய். நாங்கள் வந்து பஸ்ஸு கோயம்பேட்டில் இருக்கா இல்லையான்னு தெரில, அதை முதல்ல போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பாய். ராகுல், போகலாமா? இங்கே பாரு, இங்கே வா. மீன் இருக்கு இங்கே. அப்படியா இங்கே மீன் இருக்கு பாரு. வளர்க்குறோடையாமா மீன்? இங்கே பாருடா எவ்வளோ மீனுன்னு. என்னடா, மீன் எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடுச்சா? உள்ள போயிடுச்சா? மீன் தண்ணிக்குள்ளதான் இருக்கும். தண்ணிக்குள்ளதான்டா இருக்கும், வெளியே காணாமே. சாக்கடிக்குமா? சாக்கடிக்க லைட்டா சாக்கடிக்குமா? இங்க இருக்கு பாருங்க மீன். எங்கப்பா? சைடுல பாரு. ஆமாடா ஓடுதுடா. இங்க பாருங்க எவ்வளவு மீன் பாருங்களேன் நண்பர்களே. எங்க ஹவுஸ் ஓனர் வந்து இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் நிறைய செத்து போயிடுதுன்னு சொல்லிட்டு, வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த மீன்லாம் நிறைய செத்து போயிடுதுன்னு சொல்லிட்டு அழகாக அங்கே பாருங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஹவுஸ் ஓனர் வீடு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. கீழே சிமெண்ட் மாதிரி போட்டு அதை வந்து பூசி, அந்த பெரிய கேன் இருக்கு இல்லைங்களா, மேலே வந்து கேன் வைப்போம்ல, தண்ணி டேங்க் கேன், அதை வந்து பாதி கட் பண்ணி சிமெண்ட் பூசி அது மேலே வலை வச்சு இந்த மீனை வந்து அவ்வளோ அழகாக பாதுகாக்கிறாங்க. அதில் ஒரு பூ வேற பூத்துருக்கு. இங்கே இருங்க, அந்த பூ பாருங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல அந்த பூவு. சூப்பராக இருக்கு பாருங்க அந்த பூலாம். இந்த மாதிரி பூ நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ நண்பர்களே, ஒரு வழியாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. ஆனால் பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது, கூட்டமே இல்லை. ஃபெஸ்டிவல் இல்லைங்கிறனால தான் கூட்டம் இல்லையான்னு தெரில. ஒரு வழியாக திருச்சி பஸ் இருக்குது. பொங்கல் வரைக்கும் இங்கே பஸ் இருக்குமா, அதுக்கப்புறம் இங்கே பஸ்ஸு கிடையாதான், கூடுவாஞ்சேரிக்கு போகணுமா. ராகுல் போயிட்டு வரியா? அம்மா வர வேணாமா? நான் வர வேணாமா? நீ மட்டும் போயிடுறியா?
நானும் தான் போனேன், அந்த நாய் முன்னாடி போய் உட்காந்துக்கிச்சு. ராகுல் பாய் ராகுல். ராகுலே டேய் ராகுல், பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஓகே, பஸ்ஸில் ஏறிடலாமா? ராகுல், அம்மாவுக்கு காரணம் அந்த சீட்டு விடுறா, ஜன்னல் சீட்டு விடு. ஏன் டேய், ஜன்னல் சீட்டு விடுறா, தள்ளுறா. அம்மா வீடியோலாம் போடணும்டா. ஓகே நண்பர்களே, நாங்கள் வந்து திருச்சி கிளம்பிட்டோம். ஓகே, அந்த வேலை முடிஞ்சால் வீடியோ போடுறோம். ஓகேவா, போயிட்டு வருவா. பஸ்லேயே இவ்வளோ பேர் தான் இருக்காங்க. பாய் சொல்லு. நண்பர்களே, ஒரு வழியாக நாங்கள் திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக வந்துட்டோம். நாங்கள் எங்கள் உறையூர் பஸ் பிடிக்க போயிட்டுருக்கோம். உறையூர் தான் அம்மா வீடு. உறையூர் பஸ் பிடிக்க போயிட்டுருக்கோம். நேராக உறையூர் பஸ்ஸு பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதான் திருச்சி பஸ் ஸ்டாண்டு, எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு. நண்பர்களே, நல்லபடியாக அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். பஸ்ஸை பிடிச்சி மாற்றி வந்து எத்தனை 1 மணிக்கு பஸ் ஏறினோங்க. கிட்டத்தட்ட 9 மணி நேரமாக நாங்கள் 1 மணி நேரம் 2 3 4 5 6 7 8 9 8 மணி நேரமாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வீடு வந்து சேர்த்துருக்கோங்க. ரொம்ப கஷ்டங்க, கஷ்டம். ஓகே நண்பர்களே, என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் நைட், பபாய்.